ஒவ்வொரு மாதமும் சேலரி வந்த உடனே அது காணாமல் போடுறது எப்படின்னே தெரியாமல் இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. ரெண்ட், க்ராசரி, பில்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் ட்ரீட்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க உங்கள் சம்பளம் எங்கே போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? பட்ஜெட்டிங்கிறது நிறைய சம்பாதிக்கவங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சிம்பிள் சொல்யூஷன் பட்ஜெட்டிங் தான். பட்ஜெட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஃபினான்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணாலும் பட்ஜெட்டிங் உங்களை ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டெபிளைஸ்டு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டாப் 10 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். உங்கள் இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒரு வெல்த் க்ரியேஷன் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சிம்பிளான ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் தான், எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் கிடைக்கும். உங்களுடைய ஃபினான்ஸை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் பிளான் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, யூஸ் ரியல் நம்பர்ஸ். அதாவது உங்களுக்கு என்ன செலவு இருக்குது, என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத ஒரு எஸ்டிமேட்டட் நம்பரை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு என்ன இன்கம் வருது, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு கரெக்டான நம்பரை வச்சு பட்ஜெட் போடுங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரே வழி, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் எழுதி வைங்க. மார்னிங்கில் நீங்கள் காஃபிக்கு செலவு பண்ணாலும் சரி, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ணாலும் சரி, என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அத்தனையும் எழுதி வைங்க. இது உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எங்கெல்லாம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஏரியாஸில் நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸை கட் பண்ண முடியுமா, இல்லை எந்தையாவது நீங்கள் கண்டிப்பாக எலிமினேட் பண்ண முடியுமா ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது டிப்ஸ் கிவிங் எவ்ரி ருபீஸ் அ பர்பஸ். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு மணிக்கும் ஒரு பர்பஸை கொடுங்க. இந்த மணி க்ராசரிக்கு, இந்த மணி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு, இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, இது சேவிங்ஸுக்கு, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் மீதி இருந்ததுன்னா அதை ரிட்டையர்மெண்ட் சேவிங்க்கோ இல்லை எமர்ஜென்சி ஃபண்டுக்கோ அலோகேட் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, சேவ் பண்ண ஆரம்பிங்க. வாரன் பஃபெட்டோட ஃபேமஸ் நோட்ஸ் என்ன இருக்குன்னா, do not save what is left after spending, but spend what is left after saving. மூணாவது டிப்ஸ், செட் கோல்ஸ் ஃபார் யுவர் மணி. ஒரு மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், இந்த ஒரு வருஷம் நான் என்னுடைய ஹவுசிங்காக சேர்க்க போகிறேன், இல்லை நான் என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ண போகிறேன், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த கோலை நோக்கி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. டோனி ராபின்ஸ் அப்படின்ற ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செட்டிங் கோல்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டேர்னிங் த இன்விசிபிள் இன்டு விசிபிள். இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, செப்பரேட் வாண்ட்ஸ் வர்சஸ் நீட்ஸ். லோ இன்கம் ஏர்னர்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். நீட்ஸ் அப்படின்றது நீங்கள் வாழறதுக்கு எதெல்லாம் அத்தியாவசியமான தேவையோ அதெல்லாம் நீட்ஸ். எக்ஸாம்பிள், க்ராசரி, கிளாத்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். வாண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கும் என்னென்னலாம் செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வாண்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக தேவைன்றது கிடையாது. எக்ஸாம்பிள், நீங்கள் வெளில போய் சாப்பிட்றீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வாண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறப்ப இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவையா, இதை தவிர வேறு ஏதாவது சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு, நான் இந்த வாண்ட்டுக்கு செலவு பண்ணுற பணத்தை வேறு ஏதாவது முக்கியமானதுக்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்றத யோசிங்க. ஃபிஃப்த்து டிப் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பிளான் பண்ணுங்கள். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கே ஒரு வேலை போகுது, திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகுது, இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு எப்போல்லாம் சேலரி வருதோ
அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து ஒரு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுடுங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்காக. ஸோ எமர்ஜென்சி வர்றப்போ நீங்கள் கிரெடிட் கார்டையோ இல்லை ஏதாவது ஒரு லோனுக்கோ போக வேண்டாம், இதிலிருந்து மணியை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பை ஃபெயிலிங் டு ப்ரிப்பேர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் டு ஃபெயில். டிப் 6 சேவ் அன் அமௌண்ட் ஃபார் இர்ரெகுலர் எக்ஸ்பென்சஸ். இந்த இர்ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்லாம் எப்போவும் வராது, எப்போவாவது ஒரு தடவை வரும். எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலியில் இருக்க யாருக்காவது திடீர்னு ஒரு ஃபீவர் வரலாம், இல்லை நம்ம 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ சின்னதாக ஒரு ரிப்பேர் வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒவ்வொரு மந்த்தும் சேவ் பண்ணி வைங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எப்படி சேவ் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் சம்பளம் வந்த உடனேயே ஒரு சின்ன அமௌண்ட்டை, நிறைய அமௌண்ட் வேணால், ஒரு சின்ன அமௌண்ட்டை இந்த சேவ் பண்ணி வைங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். இது ரொம்ப நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். அது ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் சேவ் பண்ணுறப்ப குமுலேட்டிவ் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஒரு இர்ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் வர்றப்ப கை கொடுக்கும். அப்போ இதிலிருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம். 7th டிப், ஸ்டாப் யூஸிங் கிரெடிட் கார்டு அண்ட் மேக் யூஸ் ஆஃப் டெபிட் கார்டு. நீங்கள் ஒழுங்காக பட்ஜெட் போட்டிங்கனாலே நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லைனா அதை கிரெடிட் கார்டையே அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் கொடுக்குற ஹை இன்ட்ரெஸ்ட்டை ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண ஆரம்பிக்கலாம். தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டாக அதை பே பண்ண தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணாத ஒவ்வொரு ரூபாவும் உங்களுடைய சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். 8th டிப், மானிட்டர் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் எலக்ட்ரிசிட்டி யூஸ். இது பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும், பட் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் எவ்வளோ போகுது அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள், தேவையில்லாத இடத்துலலாம் லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ஏசியை எல்லா டைமும் போடணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம தூங்குறப்ப மட்டும் போட்டுக்கலாம். வின்டர் சீசனில் ஏசி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகுதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குறப்ப அதோடைய ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து வாங்குங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஏசி வாங்குறீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதா வாங்குங்க, 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதா வாங்குங்க. 3 ஸ்டார் ரேட்டிங் 2 ஸ்டார் ரேட்டிங்கோட அது ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்ட். 9th டிப், டூ யுவர் ஒர்க் பை யுவர் செல்ஃப். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட ஆளை தேடி போகாமல் நம்ம வீட்டில் ஏற்படுற சின்ன சின்ன ரிப்பேர்ஸை நம்மளால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பண்ண முடியலை அப்படின்னா வேறு ப்ரொஃபஷ்னல் கிட்ட கொடுக்கலாம். 10th டிப் ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் பட்ஜெட் ரெகுலர்லி. நீங்கள் போட்ட பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணுறப்ப உங்களுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பாத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய இன்கம் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பட்ஜெட்டையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இந்த 10 டிப்ஸும் எஸ்பெஷலி லோ இன்கம் ஏர்னர்ஸ்க்கான பட்ஜெட்டிங் டிப்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.